வணக்கம். இது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன். முதலில் தாயக செய்திகள். நியாயமானதும் சமநிலையானதுமான பரஸ்பர வர்த்தக பேச்சுவார்த்தைகளை நடத்தும் இலங்கை அரசாங்கத்தின் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையை அமெரிக்கா வரவேற்றுள்ளது. இலங்கை வர்த்தக சபையுடன் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றின் போது இலங்கைக்கான அமெரிக்கா தூதுவர் ஜூலி சங் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இந்த கலந்துரையாடலில் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதற்கான வழிகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. பிராந்திய வர்த்தகத்தில் இலங்கையின் மூலோபாய நிலைப்பாடுடன் வர்த்தக மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்துதல் தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பல அமெரிக்க நிறுவனங்கள் தெற்காசியாவில் தங்களின் வணிக நடவடிக்கைகளை விரிவுபடுத்த விரும்புவதாக இதன்போது அவர் சுட்டிக்காட்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர்களுக்கு அவதூறு ஏற்படும் வகையில் சமூக ஊடகங்களில் பதிவிட்ட ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் மீது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. பேஸ்புக் கணக்கொன்றின் மூலம் வெளிவகார அமைச்சர் விஜித கேரத்தின் படத்தையும் ஜேபிபியின் பின்னணியையும் பயன்படுத்தி போலியான காணொலியை அவர் வெளியிட்டுள்ளார். இது அவதூறு ஏற்படுத்தும் நோக்கத்துடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்ட போலி காணொலி என்று தெரிகிறது. இது வெளிவகார அமைச்சர் விஜித கேரத் ஜனாதிபதி மற்றும் ஜேபிபியின் நற்பெயருக்கு சேதம் விளைவித்துள்ளது. இதனால் அமைச்சர் விஜித கேரத்தின் ஒருங்கிணைப்பு குழு செயலாளர் இது தொடர்பாக உடனடியாக விசாரணை தொடங்கப்பட்டு கணக்கு வைத்திருப்பவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கோரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கடந்த 7 நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகளில் போதைப்பொருள் தொடர்புடைய 3315 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை இலங்கை முழுவதிலும் நடத்தப்பட்ட 3321 சோதனைகளில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஹெரோயின் வைத்திருந்த 1014 பேரும் ஐஸ் ரக போதைப் பொருளை வைத்திருந்த 1191 பேரும் குஸ் ரக போதைப் பொருள் வைத்திருந்த 27 பேரும் கஞ்சா வைத்திருந்த 1019 பேரும் கஞ்சா செடி வைத்திருந்த 17 பேரும் போதை மாத்திரைகள் வைத்திருந்த 38 பேரும் இறக்குமதி செய்யப்பட்ட சிகரெட்களுடன் 9 பேரும் கைது செய்யப்பட்டவர்கள் உள்ளடங்குகின்றன. இந்த சோதனைகளின் போது மொத்தம் 1.14 கிலோவுக்கும் அதிகமான ஹெரோயினும் 3.45 கிலோவுக்கு அதிகமான ஐஸ் ரக போதைப் பொருளும் 56 கிராமுக்கு மேற்பட்ட குஸ் மற்றும் 565 கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. உடலங்களை புதைக்கலாம், ஆனால் ஒரு காலமும் உண்மைகளை புதைக்க முடியாது என செம்மணி வழக்கில் பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி ரணிதா ஞானராஜ் தெரிவிக்கின்றார். கொழும்பில் இடம்பெற்ற செம்மணி நூல் வெளியீட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். புதைக்கப்படாத எண்புக்கூடுகளும் ஆன்மாக்களும் நிலத்தை கிழித்துக் கொண்டு உண்மைகளை உலகிற்கு சொல்ல வெளிவருவதாகவும் இதன்போது கூறியுள்ளார். தமது அன்புக்குரியவர்களை தேடி அலைந்தது மாத்திரமின்றி விசாரணைகள் மற்றும் சாட்சி பதிவுகள் என பல இடங்களுக்கு அலைந்து திரிந்து மக்கள் களைப்படைந்து விட்டதாகவும் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். உள்நாட்டு யுத்தம் நிறைவடைந்து 16 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள போதிலும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதி இதுவரையில் பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என அவர் கவலை வெளியிட்டுள்ளார். எனினும் தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நடந்தது, யாரால் நடத்தப்பட்டது, அவர்களின் பெயர் விவரங்கள் பதவி நிலை என அனைத்து விடயங்களையும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் நன்கு அறிந்துள்ளதாகவும் சட்டத்தரணி கூறியுள்ளார். இறுதி யுத்தத்தின் போது இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வந்தவர்களும் சோதனை சாவடிகளில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர்களும் என பல்வேறு சந்தர்ப்பங்களில் லட்சக்கணக்கானோர் காணாமலாக்கப்பட்டுள்ளனர். இதற்கான புள்ளி விவரங்கள் அனைத்தும் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் மற்றும் சாட்சி பதிவுகளில் உள்ளதாகவும் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார்.
தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மனித புதைகுழிகளில் மீட்கப்பட்டுள்ள எலும்புக்கூடுகள் தொடர்பான விசாரணைகளில் மிகவும் தாமதமாகவே முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகளும் பல வருடங்களாக தாமதமாகியுள்ளதாகவும் சட்டத்தரணி சுட்டிக்காட்டியுள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் நீதியை கோரி 16 வருடங்களாக பரிதவித்து நிற்கின்றார்கள். இந்த நிலையில் சுயாதீன விசாரணைகளின் ஊடாக பாதிக்கப்பட்டவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க விரைவான செயல்பாடுகள் அவசியம் என செம்மணி வடக்கில் பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தரணி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது. நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள். இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள். பல தரப்பினராலும் எதிர்பார்க்கப்படும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் இடையேயான சந்திப்பு நேற்று இடம்பெற்றுள்ளது. உக்ரைன் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் நடைபெற்ற இந்த முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பிற்கு உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி அழைப்பு விடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் தமக்கு அழைப்பு விடுக்கப்படாமல் தமது நாட்டு யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதில் அர்த்தமில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சந்திப்பு ஆரம்பிப்பதற்கு முன்னரே டொனால்ட் ட்ரம்ப் மறைமுகமாக விளாடிமிர் புட்டினை தாக்கி பேசியுள்ளார். புட்டின் குழப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதனை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இதேவேளை சந்திப்பின் போது பேசப்படும் விடயங்கள் குறித்து வெள்ளை மாளிகை உட்பட பலதரப்பினரும் வேறுபட்ட தகவல்களை வெளியிட்டுள்ள போதிலும் உறுதியாக எந்த கருத்தும் வெளியிடப்படவில்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. ஜோ பைடனின் மகன் மீது டொனால்ட் ட்ரம்பின் மனைவி வழக்கு தொடர்ந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜோ பைடனின் மகன் டொனால்ட் ட்ரம்பின் மனைவிக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை வெளியிட்டமை தொடர்பில் குறித்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அத்துடன் $1 மில்லியன் அவர் நட்டஈடாக கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள். தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன். விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன். நன்றி, வணக்கம்.